தூத்துக்குடி ஆதிவரா சக்தி நகர் மேற்கு பகுதியில் இரவில் MSM லாரி புக்கிங் ஆபீஸ் உரிமையாளர் ஆறுமுகசாமி என்பவர் பீர் பாட்டிலால் தலையில் அடித்து கொடூரமாக கொலை. தப்பி ஓடிய குற்றவாளிகளை சிப்காட் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சம்பவ இடத்தில் ரூரல் DSP சுதீர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி மச்சாது நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகசாமி. இவர் தூத்துக்குடியில் MSM லாரி புக்கிங் ஆபீஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு ஆதிவரா சக்தி நகர் மேற்கு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத காலிமனை பகுதியில் தனது நண்பர்கள் சிலருடன் மது அருந்த சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மது அருந்த போது ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆறுமுகசாமியை பீர் பாட்டிலால் மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஆறுமுகசாமி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை கொலை நடந்த பகுதிக்கு வந்த சிப்காட் காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட ஆறுமுகசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் மற்றும் தடயவியல் துறை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு ரூரல் DSP சுதீர் தலைமையிலான காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் லாரி புக்கிங் ஆபீஸ் உரிமையாளர் பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறா அல்லது வேறு ஏதும் முன்விரோதம் காரணமா கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த கொலை சம்பவம் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி உள்ளது.